இந்த தனுசு ராசி உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை தேடி இறைவனில் ஞானம் கரையும் ஆன்மாவின் பயணம். அதாவது இறைவனை ஞானத்தின் காரணமாக அந்த இறைவனை அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, அந்த ஆன்மா உயிரோடு இருந்தாலும் சரி, அந்த ஆன்மா இறைவனை நோக்கி பயணமா இருந்தாலும் சரி, அந்த ஆன்மா அந்த தனுசு ராசி உலகத்தையே சுத்தி வந்திருக்கும். எதையும் நேராக சொல்வது, ஆனால் ஒரு நாள் அது கேட்கும். நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தெய்வ வழிபாடு பண்ணுறேன், நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், நான் என்னுடைய விஷயத்தில் நான் எந்த குறையும் வைக்கலை, நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன், அப்புறம் ஏன் என்னை தனிமைப்படுத்தினேன்? உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது ஒரு 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 ஆன்மீக பயணம். இந்த மூல நட்சத்திரம், தனுசு ராசி, புராட நட்சத்திரம், ஒரு 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 ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் யார் மூலமாக ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஆனா இந்த ஆன்மா ஒரு சரியான வழியை நோக்கி கரெக்டா இறைவனை தேடி அந்த ஆன்மா முழுமையாக பயணம் அடைய வேண்டும் சொன்னா, நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது இறைவனை தேடி ஆன்மா பயணம். ஏன் இறைவனை தேடி ஆன்மா பயணம்? இந்த ஆன்மா ஒரு இறைவனை தேடி நம்ம போகிறது அப்படின்னு சொன்னால், இந்த ஆன்மா எப்படி போகிறது, எந்த மாதிரியான விஷயத்தை, அதாவது ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு பண்ணுறோம், ஒரு தெய்வத்தை நம்ம வழிபாடு, சில பேர் தெய்வ வழிபாட்டில் ஈடுபாடு அதீதமாக இருக்கும். என் அம்மாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன், என் அப்பாவை நான் கேட்காம செய்ய மாட்டேன். முக்கியமாக அப்பாவை நான் கேட்காம அப்பான்னா யாரை குறிக்கணும்னு சிவபெருமானை குறிக்கும். அப்பாவை நான் கேட்காம நான் செய்ய மாட்டேன், என் அப்பா தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி, என் அம்மா தான் எனக்கு எல்லாமே, என் முருகப்பெருமான் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் யாருக்கு எந்த தெய்வம் ரொம்ப பிரீதமாக இருக்குமோ அதை சொல்லி அவங்க வழிபாடு பண்ணுவாங்க. அப்போது அந்த ஆன்மீகம், அந்த ஆன்மா பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை நோக்கி, அதாவது சில கோவிலாக போகிறது, கோவில் ஆலய தரிசனம் பண்ணுறது, கோவிலுக்கு போகிறது, சுவாமி தரிசனம் பண்ணுறது, இப்படி அந்த ஆன்மா இப்படி அந்த அந்த உயிரோடு இருக்கும்பொழுது பார்த்திங்கன்னா எல்லா சுவாமி தெய்வ தரிசனங்கள் எல்லாம் இது பண்ணுறது. அப்போது ஒரு காலத்தில் அந்த ஆன்மா அடங்கிய பிறகு, அந்த ஆத்மா அடங்கிய பிறகு இந்த ஆன்மா இந்த இறைவனை தேடி எப்படி போகிறது? எவ்வளோ துர்மரணம் பார்க்குறோம், எவ்வளோ நிறைய மரணங்கள்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த ஆன்மா போராடி இறைவனை அடைகிறதா, இல்லை இந்த ஆன்மா என்ன பண்ணுறது, இந்த ஆன்மாவுடைய புண்ணியம் என்ன, இந்த ஆன்மாவுடைய பாவம் என்ன, இந்த ஆன்மா இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எத்தனை வயசில் இவங்களுக்கு அந்த ஞானம் பிறக்கிறது, எந்த வயசில் இவங்களுக்கு அந்த ஆன்மீக பற்றுதல் வருது, எந்த வயசில் இவங்க அந்த இறைவனை தேடி போவாங்க, இந்த ஆன்மா ஏதாவது சித்தரை நோக்கி போய் அந்த இறைவனை போய் அடைகிறதா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி தான் இந்த இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இறைவனை தேடி ஆன்மா பயணம். தனுசு ராசின்னு சொல்லும்போது மூல நட்சத்திரம் தனுசு ராசி, அதே போல பூராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி எல்லாம் இருக்கு. இந்த தனுசு ராசி உண்மையே சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இறைவனை தேடி ஆன்மா பயணம் அப்படின்னு சொல்லும்போது, உண்மையை தேடி இறைவனில் ஞானம் கரையும் ஆன்மாவின் பயணம். அதாவது இறைவனை ஞானத்தின் காரணமாக அந்த இறைவனை அடையிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒண்ணு, அந்த ஆன்மா உயிரோடு இருந்தாலும் சரி, அந்த ஆன்மா இறைவனை நோக்கி பயணமா இருந்தாலும் சரி, அந்த ஆன்மா அந்த தனுசு ராசி உலகத்தையே சுத்தி வந்திருக்கும். உண்டா இல்லையா? உலகத்தையே சுத்தி வந்திருக்கிற ஆன்மா தான் தனுசு ராசி. நீங்க அது உண்மை இல்லைன்னே மறுக்க முடியாது. ஸோ அது உண்மையான ஒரு விஷயம். ஒண்ணு. ரெண்டாவது, தனுசு ஆன்மா ஒரு தேடுபவர். அது உலகத்தை சுற்றும், அறிவையும் உண்மையும் தேடும், அறிவையும் தேடும், உண்மையையும் தேடும். எது உண்மை எது பொய்ங்கிறது தேடும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதையும் நேராக சொல்வது, ஆனால் ஒரு நாள் அது கேட்கும். நான் உண்மையாக தான் இருக்கேன், நான் கரெக்டாக தெய்வ வழிபாடு பண்ணுறேன், நான் எல்லாமே கரெக்டாக பண்ணுறேன், நான் என்னுடைய விஷயத்தில் நான் எந்த குறையும் வைக்கலை, நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கேன், அப்புறம் ஏன் என்னை தனிமைப்படுத்தினேன்? ஓகே, அப்போ உங்க மனசுக்கு தெரியும், ஓகே நம்ம சொல்றது இவருக்கு சரியா இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்ப அந்த கேள்வியே உள்ள திருப்பும் பொழுது பாத்தீங்கன்னா, உங்களுக்கு ஞானம் கிடைக்கிறது, ஒரு 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 ஆன்மீக பயணம். இந்த மூல நட்சத்திரம் தனுசு ராசி, புராட நட்சத்திரம், ஒரு 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 ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, அந்த ஞானம் யார் மூலமாக ஒருத்தருக்கு ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னா, ஒரு ஆண் மூலமாக ஒரு பெண் ஞானம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஆண் வழிகாட்டுதல், அது ஒரு பெண்
வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண் மூலமாக அந்த ஞானத்தை அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை தனுசு ராசிக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. சிவஞான சொரூபம்னு கூட சொல்லலாம். ஒரு ஆண் வழிகாட்டுதல், அது ஒரு பெண் வந்து என்ன பண்ணுவாங்களா, அந்த அது ஒரு பெண் தெய்வத்தை எடுத்துக்கலாம், ஒரு ஆண் ஏதாவது ஒரு விஷயத்தை எடுத்துக்கலாம், அது பண்ணுவான். அந்த தனுசு ஆன்மா வந்து எப்படின்னா தர்மத்தை பார்க்குமா, தர்மம் செய்யும், தர்மத்தை பார்க்கும். தர்மம் செய்யறதுன்னா ரொம்ப இல்லைங்கிற ஒரு குறை தான் மனசுல இருக்குமே தவிர செய்யறதுக்கு 2 கையும் தாராளமா இருக்கும். தர்மம் செய்யக்கூடியது, உண்மையை பேசக்கூடியது, பின்னாடி ஒன்று பேசுறது, இந்த பக்கம் ஒன்று பேசுறது, வாட் இஸ் வாட், ஃபேஸ் டு ஃபேஸ், அந்த மாதிரி நேர்மைக்கு பேர் போனவர் தனுசு ராசிக்காரர். இப்போ பொய் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க. ஆனால் இவங்களுக்கு இறைவனுடைய அருள் ஒருத்தருக்கு பூரணமாக வந்துடுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் தெரியுமா? அவங்களுடைய வார்த்தை ஞானமாக மாறும். அவங்க ஏதாவது ஒரு வார்த்தை சொன்னால் கூட பழிக்குங்க. ஏதாவது வார்த்தை சொன்ன ஞானமாக மாறும். அந்த நீ போய் செய்ய, உனக்கெல்லாம் சரியா இருக்கணும், சரியாயிடும். தேடல் தியானமாக மாறும். உண்மை அனுபவமாக மாறும். உண்மை அனுபவமாக மாறும். ஞாபகம். ஆனா இந்த ஆன்மா ஒரு சரியான வழியை நோக்கி கரெக்டா இறைவனை தேடி அந்த ஆன்மா முழுமையாக பயணம் அடைய வேண்டும் சொன்னா நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது காகபுஜண்டர் சித்தர். கேள்விப்பட்டிருப்பீங்க, கேள்விப்படாம இருக்க மாட்டீங்க. காகபுஜண்டர் சித்தர்னு இருக்கு. காகபுஜண்டர் சித்தர் உண்மையிலேயே இன்னைக்கு உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை வெளிநாட்டுக்காரங்களும் எனக்கு தெரிஞ்சு நிறைய அந்த காகபுஜண்டர் சித்தரை நிறைய பார்க்க வந்திருக்கு. அது ஒரு சில இடத்துல இங்க சென்னையிலயும் இருக்கு. ஆனா வந்து இதுல இருக்கக்கூடிய எந்த இடத்துல இருக்குன்னா திருச்சி, சதுரகிரி மலைப்பகுதி பாரம்பரிய குறிப்புகளை பார்த்தா தெரியும் காகபுஜண்டர் சித்தர் யார். அந்த இது ஏன்னா காகபுஜண்டர் சித்தர் வந்து எப்படின்னா காலத்தையும் கர்மத்தையும் கடந்த ஞானி அவர். அதனாலதான் உங்களை அந்த தனுசு ராசிக்கு வந்து அந்த சுவாமியை வந்து அந்த ஆன்மாவை நோக்கி பயணம் பண்றது அந்த காகபுஜண்டரா இருக்கணும். ஏன் அந்த காகபுஜண்டரா இருக்கணும்? காலத்தையும் கர்மத்தையும் கடந்த ஞானி நீங்க. உண்டா இல்லையா? காலத்தையும் கர்மத்தையும் கடந்த ஞானி தான் நீங்க. உண்மை எல்லாத்தையும் லைஃப்ல பார்த்துட்டு வந்துட்டீங்க. உண்டா இல்லையா? லைஃப் ஒரு ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்போ இந்த வார்த்தை உண்மையா பொய்யாங்கிறது உங்களுக்கு தெரியும். தனுசு ஆன்மா அவரை வழிபட்டால் உள்ளுணர்வு அதிகரிக்கும், வாழ்க்கை நோக்கம் தெளிவாகும், ஆன்மீக வளர்ச்சி வேகமாகும். கூப்பிடாத உங்களை பார்த்து இப்போ மேடம் எப்படி மேடம் இப்படியெல்லாம் நீங்கள் நம்பவே முடியல, உங்களை அப்படியே ஆச்சரியமாக பார்ப்பேன். ஆச்சரியமாக ஒரு சில விஷயங்கள் நடக்கும். அதுதான் அந்த காகபுஜண்டருடைய சித்தர். எதுக்காக நான் அந்த வார்த்தையை அந்த காகபுஜண்டரை வழிபட்டால் காலத்தையும் கர்மத்தையும் கடந்த ஞானி ஆவார்கள் அவர்கள். அதுதான் உண்மையான வார்த்தை. இவங்க புண்ணியம் வந்து தர்மம், உண்மை, கற்றல் ஆர்வம் ஜாஸ்தி. நிறைய படிக்கணும்னு ஆசை உங்களுக்கு உண்டா இல்லையா? உங்களுக்கு நிறைய படிக்கணும். தனுசு ராசி பொறுத்த அளவுக்கு உண்மையிலேயே நிறைய படிக்கணுங்கிற ஆசை இருக்கும். ஆனா இவங்களுடைய விஷயம் வந்து என்னன்னா, யாராவது இவங்க கிட்ட கோபமா பேசக்கூடாதுங்க. உங்ககிட்ட யாரும் கோபமெல்லாம் பேசக்கூடாது. நார்மலா பேசுனா சொல்லுவீங்க, கோபமெல்லாம் பேசணும்னு சொல்லலாம் போயிடுவீங்க. தேவையே கிடையாது. அந்த அளவுக்கு இருக்கு. உண்மையா இல்லையாங்கிறது தெரியும். சில அதே போல உங்ககிட்ட இருக்கிறவங்க பொறுமை இல்லாம இருந்தாங்கன்னா அவ்வளவுதான். உங்ககிட்ட இருந்தா பொறுமையோட இருக்கணும், இல்லையா வேண்டாம். அந்த அதுல மற்றவர் அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதை உணரும் போது உங்களுடைய ஆன்மா விழைப்பு உனக்கு நிறைய நிறைய நல்ல விஷயங்கள்லாம் வரும். ஆனா இவங்களுக்கு ஆரம்ப ஸ்டேஜ்ல இருந்து அந்த தெய்வ அனுகிரகம்ங்கிறது இருக்கும். ஆனா இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 34 வயசு அதிகபட்சம் 44 வயசுக்குள்ள ஒரு உறவு பிரிஞ்சிருக்கணும். ஒண்ணு, வாழ்க்கை திசை மாற்றமாக இருக்கும். ஒரு விஷயத்துல வாழ்க்கை திசை மாற்றமாகி மன தனிமையை நான் உணர்ந்துக்கிறேன், என்னால முடியும், ஐ கேன் மேனேஜ் மை செல்ஃப் அப்படின்ட்டு ஒரு அந்த தனிமையை உணர்ந்து வெளியில வந்துடுறது. இது வரும். ஆனால் உண்மையான பாதைக்கு அழைக்கிறது. அப்பதான் உங்களை உண்மையான பாதைக்கு அடைச்சிருக்கு அப்படின்னு சொன்னோம். ஆன்மீக பயணம் தீவிரமாகும். வாழ்க்கை திசை தெரியாமல் போகும்போது தான் சரி இப்ப நம்ம போற பாதை, இதுக்கப்புறம் நம்ம போற பாதை தான் கரெக்டான பாதைன்னு கரெக்டா பிடிச்சுன்னு வந்தது. இந்த கேள்வி இறைவன் வழிகாட்டினது அப்படின்னு சொல்லலாம். அதுலயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த காகபுஜண்டர் தியானம் எப்பொழுதுமே தனுசு ராசியில் பிறந்தவர்கள் ஒரு சுவாமிக்கு ஒரு மலர் அர்ப்பணிக்கணும்னு நினைச்சா கூட அது மஞ்சளாக இருந்தால் சிறப்பு. மஞ்சளாக இருந்தால் சிறப்பு. அதனால தான் அந்த வார்த்தைக்கு உண்மை தேடிய ஆன்மா ஒரு நாள் தன்னையே கண்டுபிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அறத்தினை நோக்கி செயல் வேண்டும், செய்த கால் பிறத்தினை நோக்காது செயல் அப்படின்னு சொல்லி அந்த திருக்குறள்ல சொல்லியிருப்பாங்க. அர்த்தம் வந்து என்னன்னா, அறத்தை நோக்கி செயல் செய்ய வேண்டும். தனுசு ஆன்மா இதை உணர்ந்தால் உண்மையான ஞானம் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகம் முழுவதும் உண்மை தேடும். உங்களை உலகம் முழுக்க உங்களை தேடுவாங்க.
இவங்கள அந்த அந்த உண்மையை தேடக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். உண்மை வெளியில் இல்லை, உள்ளே தான். உங்களுடைய ஞான உணர்வு என்னென்ன, உங்களுடைய ஞான நிலை அப்படிங்கிறது அடுத்து அந்த தனுசு ராசிக்கு அந்த ஞான நிலை அப்படிங்கிறது வரும். அந்த காகபுஜன்ற இருக்க பிடிச்சிக்கணும். அந்த சித்தரை எப்போதுமே மனசுல ஒரு பிரார்த்தனை. ஒரு முக்கியமாக ஒரு வேலையாக போறீங்களா, போராட நட்சத்திரம் தனுசு ராசி, உத்திராட நட்சத்திரம் தனுசு ராசி, மூல நட்சத்திரம் தனுசு ராசி, காகபுஜன்ற மனசார நினைச்சு ஒரு 11 முறை அவருடைய தியானமோ அவருடைய பெயரையோ உட்கார்ந்து ஒரு 10 நிமிஷமோ 5 நிமிஷமோ நீங்க உள்ளுணர சொல்ல அந்த நாள் எப்படி இருக்குன்ற